காய்கறிகள்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, இது ரொம்ப நாளைக்கு எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறது, எந்த மாதிரி காய்கறிகள் எவ்வளோ நாளைக்கு தாங்கும், இது எப்படி நம்ம வெளியே வச்சு காக்கலாம், எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்னு எத்தனை நாள் எவ்வளோ நாள் வைக்கணும், எந்த காய்கறிகள் வைக்கணும் எந்த காய்கறிகள் வைக்கக்கூடாது, இது எப்படி நம்ம வேலைகளை ரொம்பவே ஈஸிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டேவிட் கிச்சன். நம்ம சேனலில் டெய்லி டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு நோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி வாங்கக்கூடிய முருங்கைக்கீரை இது உரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது வீட்டில் இருக்கவங்களுக்கும் வேலைக்கு செய்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது எப்படி ஈஸியாக உரிக்கலாம், இது எப்படி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணலான்னு சொல்கிறேன். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் கவரில் வச்சிங்க அப்படின்னா இது சீக்கிரம் அழுகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கவரில் வைக்காதீங்க. இந்த டிப் மூலிமா உங்களோட கையை கூட நீங்கள் வைக்காமல் ஈஸியாக அதுவே உருவி வந்துடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரத்தையும் மிச்சம் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த டிப் இருக்க போகுது. ஸோ முருங்கைக்கீரையை நான் அப்படியே உள்ளே வச்சுருக்கணும், அந்த மாதிரி வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒயிட் ஷீட்டு வச்சுக்கலாம், இல்லை நியூஸ் பேப்பர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வடித்து நீங்கள் ஸ்டோரேஜ் பாக்ஸில் நீங்கள் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அன்றைக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த முருங்கைக்கீரை தனித்தனியாக வந்துடுங்க. அதாவது குச்சி தனியாக வந்துடும், கீரை தனியாக வந்துடும். இதனால் உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும், உங்கள் வேலையும் மிச்சமாகும். நீங்கள் இனிமேட்டு உரிக்கணும், கை வலிக்க உரிக்கணுங்கிற கஷ்டப்பட தேவையில்லை. வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். நீங்கள் வாங்கக்கூடிய இஞ்சி ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலும் கொஞ்சம் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இஞ்சி வெளியவே வைங்க. சப்போஸ் நிறையா இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. முதல்ல இஞ்சி நல்லா ஒரு தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. நான் கழுவி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மண் தூசி எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்காக நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறது மூலிமா நீங்கள் ஈஸியாக டக்குன்னு சமையலுக்கு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், சமைக்கிற வேலை மிச்சமாகும். எந்த அளவுக்கு மண் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் இதை நம்ம சுத்தமாக கழுவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இஞ்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே கனவு இருக்கும், சின்ன சின்னதாக முளப்பு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பகுதி சீக்கிரமாக அழுகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இஞ்சி நல்ல சின்ன சின்ன சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் சீக்கிரமாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல ஒரு கிளாத் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிளாத்து இல்லை டிஷ்யூ பேப்பர் எடுத்து சுத்தமாக இஞ்சியில் ஈரமே இருக்கக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துங்க. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியே காய வச்சுட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி எடுத்து வச்சதுக்கு பின்னாடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, ஸ்டோரேஜ் பாக்ஸு. இதுக்கு அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னா இஞ்சி நல்லாவே ரொம்ப நாளைக்கு இப்படி நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு 2-3 வாரம் வரைக்கும் நல்லாவே ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கும் இஞ்சி. ஸோ சுத்தம் ஈரம் இருக்காதபடி தொடச்சிட்டு இந்த மாதிரி கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்படி வைக்கிறது மூலயமா இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். நம்ம அடிக்கடி வாங்கக்கூடிய இந்த மாதிரி பீன்ஸ் எல்லாம் வெளியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 or 2 டேஸில் இது காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 வீக் முடிக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். நம்ம வழக்கம் போல் எப்பயுமே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அப்புறம் மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது மூலிமா அதோட ஈரத்தன்மையினால் இது எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஈரத்தன்மை இந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஸ்டோர் பண்ணிவிட்டு மறக்காமல் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாங்கக்கூடிய பச்சை பட்டாணி எல்லாமே ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே கலர் தான் போட்டிருப்பாங்க. இதை கலரை நம்ம எடுக்கணும் அப்படின்னா இதை நல்லா ப்ராப்பராக சுத்தம் பண்ணிட்டு தாங்க சாப்பிடணும். இது எப்படி சுத்தம் பண்ணுறது சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா வெதுவெதுப்பான ஒரு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது தண்ணி ஊறி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து இதை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா இதோட சாயம் எல்லாமே வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு கலர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது நம்ம அப்படியே கழுவாமல் செய்யும்போது இது நம்ம குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்றோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சமைங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஒரு அடுத்த டிப்புக்கு போகலாம். நம்ம அடிக்கடி செய்யணும் அப்படின்னா முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது, முருங்கைக்காயும் நல்லது. அதுபோல் இந்த மாதிரி முருங்கைக்காயெல்லாம் எப்பயுமே கடையில் வாங்கும்போது இந்த முருங்கைக்காயை நல்லா முறுக்கி பார்த்து வாங்குங்க. ஸோ நல்லா முறுக்குனது அப்படின்னா நல்லா பிஞ்சாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்யுங்க. இந்த முருங்கைக்காயை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நீங்கள் பொதுவாகவே வெளியே வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சி போயிடும். ஸோ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
இதுக்கு நம்ம இதோட மேல் பகுதியும் கீழ் பகுதியும் 2 பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஈரமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பீஸாவோ இல்லை பெரிய பெரிய பீஸாவோ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி கட் பண்ணுறது மூலிமா நீங்கள் சமைக்கும் போது கூட டக்குன்னு எடுத்து சமைச்சிக்கலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது போல் நான் என்னோடய கண்டெய்னருக்கு தகுந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வழக்கம் போல் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை டிஷ்யூ பேப்பருக்குள்ளே வச்சு நீங்கள் மேலே கீழேயும் டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் மூடிட்டீங்க அப்படின்னா இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த டிப்புக்கு நம்ம போகலாம். இப்போ காலிஃப்ளவர் நம்ம செய்யும்போது எப்பயுமே இதை முடிஞ்ச அளவுக்கு வெளியே வச்சு செய்யுங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வெளியே வைக்கும்போது இதில் இருக்கக்கூடிய புழுக்கள் இன்க்ரீஸ் ஆகிறது கம்மியாகும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இதுக்குள்ளே இருக்க புழுக்கள் இன்னுமே அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் அப்படி தான் வெளியே வச்சுட்டு இருக்கும்போது கம்மியானது, ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது புழுக்கள் அதிகமாகவே பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது காலிஃப்ளவரை வெளியே வச்சுக்கோங்க. இதோட பின் பகுதியை எப்பயுமே நறுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் நம்ம ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா அதோட பூ தனித்தனியாக நமக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம புழுக்களும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணும்போது குட்டி குட்டியாக அங்கங்கே பச்சை கலரில் புழு இருக்கும். ஸோ அதை வச்சு எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொதிக்கிற தண்ணியில் இந்த மஞ்சள்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது இதை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே செத்துரும். இதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை கிளறிட்டு இந்த புழுக்கள் இறந்தது பிறகு நல்லா வடிகட்டிக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை உடனே நீங்கள் சமைக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்கக்கூடிய மணத்தக்காளி கீரை, தண்டு கீரை, எந்த வகையான கீரையாக இருந்தாலும் இந்த கீரையை முதல்ல உருவிக்கோங்க. இந்த மாதிரி வகையான கீரைகள்லாம் உருவிட்டு நீங்கள் சில்வர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது 2 நாள் 3 நாள் அப்படி இருந்தாலுமே இந்த பாக்ஸில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் உடனே எடுத்து சமைச்சிக்கலாம். இதுக்காக உருவணுங்கிற அவசியம் இருக்காது, நீங்கள் டக்குன்னு செஞ்சுக்கலாம். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, பிளாஸ்டிக் பாக்ஸை விட இந்த மாதிரி சில்வர் டிப்பனில் நீங்கள் போட்டு வைக்கும்போது இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். நீங்கள் தக்காளியெல்லாம் வாங்கினீங்கன்னா பழுத்த தக்காளியாக இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜிலவே வைக்காதீங்க, காயாக இருக்கிறத மட்டும் வைங்க. ஸோ அப்போ தான் தக்காளி நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், உங்களுக்கு தக்காளி சீக்கிரம் அழுகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தக்காளியை நீங்கள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு டிப்ஸை பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம கேரட் வாங்கினோம் அப்படின்னா இந்த கேரட் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இது கேரட் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ இந்த கேரட் நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா உடனே வாடிடும். ஸோ இதுக்காக மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கேரட்டில் இருக்கக்கூடிய பகுதியை கட் பண்ணிடுங்க. ஸோ இது சீக்கிரமாக அழுகிடும். ஸோ அதனால் அந்த பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வாஷ் பண்ணுறது மூலிமா நீங்கள் டக்குன்னு சமைக்கும் போது கூட ஈஸியாக எடுத்து ஸ்டோர் பண்ணதை எடுத்து சமைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் துணியில் தொடச்சி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக கேரட்டில் ஈரமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்த பின்னாடி இதே போல் டிஷ்யூ பேப்பரில் போட்டு கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுருங்க, மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுருங்க. ஸோ மேலே போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்படி வைக்கிறது மூலிமா கேரட் 2 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம். நீங்கள் வாங்கக்கூடிய பெரிய வெங்காயமாகட்டும் இல்லை உருளைக்கிழங்காகட்டும் இது எப்பயுமே நீங்கள் தனித்தனியாக தான் வைக்கணும். ஏன்னா பெரிய வெங்காயத்துலையோ இல்லை வெங்காயத்தில் பொதுவாகவே எத்திலின் கேஸ் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை சீக்கிரமாக பழுக்க வச்சிடும். அதே போல் உருளைக்கிழங்கு ஈரமாக இருக்கக்கூடிய காய்கறி தன்மையை உறிஞ்சிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் இது ரெண்டையுமே பக்கத்திலே வைக்காதுங்க, தனித்தனியாக வைங்க. அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் வைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எக்காரணத்து கொண்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதை ஸ்டோர் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம், ஒரு குளிர்ச்சியான பகுதியாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுதான் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் நறுக்கி வச்சக்கூடிய வெங்காயமாக இருந்தால் இதை கண்டிப்பாக நீங்கள் உடனே செஞ்சுருங்க. இது எக்காரணத்து கொண்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, அது உடம்புக்கு ரொம்பவே ஆபத்தானது. ஸோ அப்பப்போ தேவையானப்போ நறுக்கிக்கோங்க. டெய்லியுமே சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கருவேப்பிலையை நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி உருவி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமே காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை உருவி நீங்கள் ஸ்டோர் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் இல்லை நியூஸ் பேப்பர் ஏதோ ஒரு பேப்பரில் இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது 1 வீக் ஆனாலும் கருவேப்பிலை கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதினாவையும் இதே போல மெத்தட்ல நீங்க கீழே டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஷார்ட்ஸ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி